பிராட்மேன் ஏரியா இப்போ பிராட்மேன் வந்து 1909 வந்து 47 பண்ணார். இப்போ 52 ஆச்சுன்னு நினைக்கிறேன். கணக்கு இருக்குது. அவர் வந்து மோட்டர் ஏரியா, சென்சரி ஏரியா, அசோசியேஷன் ஏரியான்னு மூணாக பிடிச்சிட்டாரு. நமக்கே தெரியும் அது. அப்புறமா நமக்கு தெரிஞ்ச பிராட்மேன்லாம் அப்படியே பார்க்கலாம். 4 வந்து மோட்டார், 312 வந்து சென்சரி, 6 வந்து ப்ரீ மோட்டார். அப்போ சப்ளிமெண்ட்ரி மோட்டர்னால் என்ன? அதுக்கு முன்னாடி வரும் கிடையாது, மீடியம் சைடில் இருக்கும். சரியா? நான் தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் 8 வந்து ஃப்ரண்ட் லைஃப் ஃபீல்டு, ஆப்போசிட் கணக்கு போகும். அடுத்து 44, 45 இது வந்து ப்ரோக்காஸ் ஏரியா, பார்ஸ் ட்ரையாங்குலரிஸ், பார்ஸ் ஓப்பர்குலரிஸ். அப்புறமாட்டி அப்போ ப்ரோக்காஸ் சொல்லிட்டு அப்போ உடனே வெர்னிக் சொல்லிவிடும். 39, 40 சரியா? அப்புறமாட்டி செகண்டரி இது வந்து ப்ரைமரி ஆடிட்டரி ஏரியா. ப்ரைமரி ஆடிட்டரி ஏரியா 41, 42 தான் இங்கே இருக்கும். செகண்டரி ஆடிட்டரி ஏரியா வந்து 22. அப்புறம் இந்த 5 and 7 வந்து இதுக்கு ஒரு அசோசியேஷன் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு ஒரு அசோசியேஷன் ஏரியா இருக்கும். அப்புறம் விஷுவல் கார்டெக்ஸ் 17, 18, 19 இது ப்ரைமரி, இதெல்லாமே செகண்டரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. எப்போதும் இருக்குது வீடியோ போதும். இதுதான் இந்த பக்கம் உள்ளது. பேரா சென்ட்ரல் லாபின்றது சென்ட்ரல் சர்க்கஸ்க்கு முன்னாடி பின்னாடி அதில் சென்சரி சர்டெக்ஸும் வரும், இந்த இதுவும் வரும். நீ பேரா சென்ட்ரல் லாபில் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் டெரஸ் வந்து இப்படியே ட்ரேஸ் பண்ணி போகணும். போய் முடிகிற இடத்துக்கு முந்தின சர்க்கஸ் தான் சென்ட்ரல் சர்க்கஸ். சிங்கிள் சர்க்கஸ்க்கு முன்னாடி இருக்கிறது அப்போ சென்சரி ஏரியா, அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் சர்க்கஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிறது மோட்டர் ஏரியா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ மோட்டார், சப்ளிமெண்ட்ரி. ப்ரீ மோட்டார் இது சப்ளிமெண்ட்ரி, மீடியம் சைடில் இருக்குது சப்ளிமெண்ட்ரி ஞாபகம். அப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ப்ரீ ஃப்ராண்டல் ஏரியாஸு. அது வந்து எதை சொல்லுவாங்க, கார்டெக்ஸ், டிஎல்பிஎஃப்சி, அதெல்லாம் டார்சல் ஆட்டல் பிஎஃப்சி. சரி, டார்சல் ஆட்டல் அந்த பக்கம் இருக்குது, மீடியெல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம ஹிப்போ கேம்பஸ் பேரஸ் இருக்குது, தாரா ஹிப்போ கேம்பஸ். ஆல் ஃபேக்ட்ரி தான் 28 போட்டுருக்கோம். அதுவும் தானே இருக்கும், இன்டர்னல் கார்டெக்ஸ் தானே அது. அவ்வளோதான். ஸோ அப்புறமா நம்மளோட பாடியில் வந்து கார்டெக்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் தான் இப்படி தான் இருக்கும், இன்ட்டாவாக இருக்கும். கால் மேலே, தலை கீழே. தலைகீழாகத்தான் விழுவேன். அந்த மாதிரி ரெண்டுமே, சென்சரியும் சரி இதுவும் சரி. கால் தான் டாப்பு, மூஞ்சி தான் டவுனு, பாட்டம். அதுதான் இன்வெர்டர் ஹோமோன்குலஸ்னு சொல்கிறோம். அப்புறமாட்டி எங்களோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் மூமெண்ட்ஸ் தான். கை மூமெண்ட்ஸை வச்சு தான் நிறையா கொடுத்துருக்காங்க. கிராஸ் மூமெண்ட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஃப்ராண்ட் லைஃப் ஃபீல்டு பார்த்தோம்ல இந்த இடத்துல 8, அதை வந்து நீங்கள் ஹோமோ ப்ளஸ் எப்படி பார்க்கணுன்னா கண்ணுக்கு நேரம் அப்படியே பின்னாடி இருக்கணும். நான் வச்சுக்கிறதுக்கு. அப்புறமா ஒரு ஏரியாவும் என்னென்ன ஃபைபர் சப்ளை பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீ மோட்டர்னால் வந்து ஆரிஜின் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிஸ்டம், கார்டிகோ, ரூபல், ஆலிவரி, சென்ட்ரோஃபைல். நாட் ஒன்லி பிரமிடல், ஆல்சோ எக்ஸ்ட்ரா பிரமிடலும். ப்ரீ மோட்டர் எக்ஸ்ட்ரா பிரமிடல், மோட்டர் பிரமிடல், அவ்வளோதான். அப்புறமாட்டி இது இருக்குல்ல அசோசியேஷன் ஏரியாஸ், சப்ளிமெண்ட்ரி கார்டெக்ஸ். இது மீடியம் சைடில் இருக்குது சப்ளிமெண்ட்ரி கார்டெக்ஸ், இங்கே அசோசியேஷன் ஏரியான்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஃப்ராண்டல் ஃபீல்டு எனக்கு தெரியும், அந்த கதையை தான் எனக்கு திருப்பி சொல்லியிருக்கானுங்க. ரைட் ஐ ஃபால் ஃபீல், லெஃப்ட் ஐயை பார்த்து வைக்கணும். அப்புறம் மோட்டர் ஏரியா வந்து ட்ரையாங்கிள்ஸ் தான் முன்னாடி இருக்கும், அப்போ கிளாஸ் பின்னாடி இருக்கும். ஆனால் நம்பர் வந்து பின்னாடி தான் கொடுத்துருக்கேன், 44, 45. படிக்கணும், படித்தா தான் ஞாபகம். இல்லை, அந்த பிக்சரில் வந்து ட்ரையாங்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் அப்பர் கிளாஸ் வரும். இங்கே என்ன வரும்? இது ஆர்பிட்டல் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், பார்ஸ் ஓப்பர் கிளாரிஸ், பார்ஸ் ட்ரையாங்குலரிஸ், இங்கே ஆர்பிட்டாலிஸ். அப்புறம் ப்ரீ ஃப்ராண்டல் ஏரியா வந்து எமோஷன், சோஷியல், மாரல், எத்திக்கல் அவேர்னஸ், கான்சன்ட்ரேஷன், ஓரியன்டேஷன், ஃபோர்ஸ், அட்டென்டன்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் வரும். நமக்கு டேமேஜ் ஆச்சுன்னா டேமேஜ் சொல்லிடலாம். அப்புறம் 312 தான் வந்து எக்ஸோசெப்டிவ், ப்ராப்ரோசெப்டிவ் எல்லாத்தையும் கொண்டு வரும். ஒரு முக்கியமாக இருக்கும் லாரிங்ஸு, பெரினியமுக்கு வந்து பயாலஜி ரெப்ரசன்டேஷனும். எப்படி மோட்டருக்கு வந்து பைலட் ரெப்ரசன்டேஷன் வந்து தங்குக்கும் இதுவும் கொடுத்துருக்கான், இது லாரிங்ஸ் கொடுத்துருந்தான். இது பார்த்தேன் மோட்டர் இருக்காமல்
இதோ அப்பர் பார்ட் ஆஃப் ஃபேஸுக்கு, டங்குக்கு, மேண்டிபிள், லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ், ஆக்சில், மஸ்குலேச்சர் எல்லாத்துக்குமே டயாட்ரி ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அப்புறம் நமக்கு இந்த ப்ரோகாசியா ஃபேஸ் என்னென்னு தெரியும், இந்தியா ஃபேஸ் என்னென்னு தெரியும். இதுவும் தெரியல, ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி தான் மேலே வரும். ஸோ அந்த கதையை எழுதிடலாம். அசோசியேஷன் ஏரியாஸ் இது. வெர்னிக்ஸ் ஏரியா இங்கே இருக்குது. வெர்னிக்ஸ் போச்சுன்னா சென்சரி எஃபேசியா, அவனுக்கு வந்து ஃப்ளூவன்சி இருக்கும் ஆனால் புரியாது, மோட்டர் இருக்கும். இது அதில் படிக்கும் பெரிசிலியன் ஏரியான்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. இது இருக்குது. எஸ்எஸ் பேஸ் பெரிசிலியன் ஏரியா. இப்போ இந்த இடம் மட்டும்